அததான் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? சரி சரி சிஸ்டர், நீங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க. வாங்க 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 போங்க. காலை கொஞ்சம் தூக்குங்க. ஒண்ணு இல்ல மச்சான், ஒண்ணு இல்ல. கொஞ்சம் பெயின் இருக்கதா செய்யும், பொறுத்துக்கோங்க. காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு இதுக்காக தான் சொல்றோம். இவ்ளோ கால் வலியோட எப்படி நீங்க வெளிய போனீங்க? காதல் வலிக்கு முன்னாடி கால் வலியெல்லாம் ரொம்ப பெருசா தெரியாதுங்க. டேய், நான் பொதுவா சொன்னேன் மச்சான். அங்கதாங்க நான் பாத்துங்க பாத்துங்க பாத்து பண்ணுங்க சிஸ்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாங்க, வலிக்குது. கொஞ்சம் கால் அசைக்காம இருங்க, வலிய பொறுத்துக்கோங்க. டேய் மச்சான், ஒண்ணுடா ஒண்ணுடா. டேய் கொஞ்சம் பொறுமையா இரு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் தான் வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக மயக்க ஊசி போட்டேன். மைக் இன்ஜெக்ஷனா? இந்தமா முன்ன பின்ன சொல்றதுல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கால் அசைக்காதீங்க. நான் எப்படி மருந்து போடுறது? ஏங்க ஒண்ணும் இல்ல மச்சான். கொஞ்சம் கால் அசைக்காம இருங்க. ஏங்க இவர் கால் அசைச்சிட்டே இருக்காரு, கொஞ்சம் காலை பிடிங்க. இப்ப பாருங்க. தோ மச்சான், நல்லா புடிச்சிட்டீங்களா? ஏன்னா கட்டறதா? வலிக்குதா சிஸ்டர்? கை எடுக்க சொல்லுங்க சிஸ்டர். ஏங்க ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இவங்க தானே காலை சேர்க்காம பிடிக்க சொன்னாங்க, அதான். டேய் வலிக்குதுடா. ஐயோ, உடைஞ்ச காலை போட்டு இன்னும் அதிகமா உடைக்கறானே. டேய் ஏறுடா கையா. சாரி மச்சான், அசையமா பிடிக்கணும்னு உடைஞ்ச காலை மறந்துட்டேன். இப்ப பாரு, இப்ப எப்படி வலிக்காம பிடிக்கிற பாரு. டேய் நீ பிடிக்க தேவல, கையறா. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. வலிக்குது ஏங்க சிஸ்டர். ஏங்க நீங்க இப்படி வாங்க, நான் பாத்துக்கிறேன். ம் ம். ஏங்க ஏங்க நீங்க ஏங்க காலை பிடிக்கிறீங்க? இல்ல பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? இல்லங்க வேணாங்க, விடுங்க. சார், உங்க கால் சரியாகணுமா வேண்டாமா? அவங்க பிடிக்கட்டும், கொஞ்சம் விடுங்க. அவங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்னது? இல்ல அவங்க வலிக்காம பிடிப்பாங்கன்னு சொன்னேன். டேய் வலிக்குதா? பிடிச்சவங்க பிடிச்சா வலிக்காதுல. டேய் ஓகே ரைட்டு. கட்டு கட்டும் போது வலி இருக்கும், பார்த்து கொஞ்சம் கால் அசைச்சிடாதீங்க. தூக்குதுரை ஸ்டிச் பண்ற இடத்த பாக்காதீங்க, டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. என்ன பாருங்க, என் கண்ணை பாருங்க. இவ மேல வச்ச பார்வைய கூட விளக்க முடியல. ஆனா இவளை விட்டு எப்படி விளக்க போறேன்னு தெரியலையே. கடவுளே. அவ்வளவுதான், முடிஞ்சது. காலை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, அது லைட்டா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். உடம்பு பாத்துக்கோ. சரிங்க, பாத்து போயிட்டாங்க. பாத்துக்கோங்க. சரிங்க. கடைசி வரைக்கும் நேத்து நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா தான் பார்க்க வந்தேன். சும்மா பார்க்கதான் ஓட்ட பிரிச்சு வருவாங்களா? ஏங்க என் நண்பன் அரசியலுக்கு வரணும் ஆசைப்பட்டான் போல, அதான் ஓட்ட பிரிச்சிட்டான். இல்ல மச்சான். சரி, நான் போயிட்டு வரேன். உடம்பு பாத்துக்கோ. பாத்துக்கோங்க.
போயிட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? ஏங்க என்னங்க ஆச்சு? போன வேகத்துல திரும்ப வரீங்க? இல்ல இல்ல, ஒரு 2 நிமிஷம் இங்க இருந்துட்டு போறேனே. மேம் கையில எங்க இருக்காங்க? நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல ஜெனரல் வார்டு இருக்கும், அங்க பாருங்க. ஐயோ, மாம்ஸ் வர இங்க வராரு. மாட்ட போற பூச்சு பூச்சு. என்ன மச்சான், உன் ஆள் ஒரு மாதிரியே இருக்கா? டேய் வாய் முறா, காதல விழப்போகுது. அதான் நீ காதல்ல விழுந்துட்டியே. டேய் வட்டி வாங்க போற பாரு. சாரி மச்சான், சாரி மச்சான். ஏங்க என்னங்க ஆச்சு? கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. எழில், ஐயோ, அக்காவும் வந்துட்டாங்க. 2 பேர் கண்ணியும் சிக்க போறேன். அங்க என்ன போயிட்டு இருக்கீங்க? இல்ல ஃப்ரண்ட் ஆபீஸ்ல நீ அங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் அந்த வார்டுல தான் இருந்திருக்கணும். ஆனா எனக்கு பதிலா ஹாசினி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதான். அதுவும் இல்லாம அந்த வார்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியுமா? யாரு? தனு அண்ணியோட தம்பிக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அவர் அந்த வார்டுல தான் இருக்காரு. அப்படியா? சரி வா போய் பார்க்கலாம் வா. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வாங்க. நான் ராஜசேகர் சார்னு சொன்னல, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவரை வந்து பார்க்கலாம். சரியா? எங்க இருக்காரு? அந்த வார்டுல இருக்காரு. வாங்க போலாம். வா. இந்த ஃபைலை ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க. சரி, ஓகே. வாங்க எழு. ஏன் மச்சான், ஆளே இல்லாம யார் கூட கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்காங்க? சரிங்க. சாரி சார், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு சார், இல்லம்மா. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் எழில். ஹாய் ஹாய் சார். இவங்க தான்